ஹலோ வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அப்படின்னு சொல்கிறத விட நான் ரொம்ப எக்ஸாக்டான ஒரு ப்ராடக்டை வந்து இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பேச போகிறேன். Xiaomi 14 Ultra. ஸோ இது வந்து பார்க்கும்போது வந்து இப்போ நீங்கள் இப்படி பிடிச்சி ஒரு இடத்துல நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஷூட் கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ இந்த ஃபோனை பற்றின முழுமையான விமர்சனம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் குமரன், இது ஒரு பக்ஸ் பரிதாபங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த ஃபோன் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு லான்ச் ஆனது. கார்டு ஆஃபரில் அந்த டைமில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 95,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் அன்றைக்கி விற்றாங்க. இன்றைக்கி அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இந்த ஃபோன் வந்து நம்ம ஊரில் லான்ச் ஆனது ஒரே வேரியன்ட் தான். 16/512 மட்டும் தான் லான்ச் ஆனாங்க. 14 Ultra பேருக்கு ஏற்ற மாதிரி அல்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னா, இந்த 2024 நான் யூஸ் பண்ண மொபைல்லையே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொபைல்னால் அதை 14 Ultra தான் சொல்லுவேன். ஸோ இதோட மெயின் செல்லிங் பாயிண்ட் யூஎஸ்பி அப்படின்னா இதோட கேமரா தான். ஸோ நம்ம ரிவ்யூவில் ஃபஸ்ட்டு கேமராலே போயிடுவோம். கேமரா வந்து இதில் பின்னாடி 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவோட ஸ்பெக் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் இந்த ஃபோனு எனக்கு தெரிஞ்சு வேலூரில் நான் ஒருத்தன் தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோனு தமிழ்நாட்டிலேயே மினிமலான பர்சன்ஸ் மட்டும் தான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் நான் பார்த்த வரைக்கும். நீங்கள் இதுக்கு லோக்கலில் நீங்கள் எங்கே கவர் தேடினாலுமே ஒரு கிளாஸ் இல்லை ஒரு டெம்பரோ இல்லை ஒரு ஸ்க்ரீன் கார்டோ தேடுறாங்கன்னா கூட ஸ்க்ரீன் கார்டு மிஷின் கட்டிங்கில் கிடைக்கிது. ஆனால் பேக் கவராக இருக்கட்டும், கேமரா ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் வெளியே தேடினீங்கன்னா எங்கேயுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் வேலூரில் ஒரு மினிமலான ஒரு பீப்புள்ஸ் வச்சுட்ருக்க மொபைலில் நானும் ஒருத்தன் அப்படின்றத ப்ரௌடாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த ஃபோனை வந்து எத்தனை பேர் வாங்குவாங்கன்னு எனக்கு தெரில. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எத்தனை பேர் இதை ஷேர் பண்ணுவீங்க இல்லை எத்தனை பேர் இதை வாங்குவீங்கன்னு எனக்கு தெரில. பிகாஸ் தமிழ்லேயுமே ஒரு 2-3 பேர் மட்டும்தான் இந்த ஃபோனை கவர் பண்ணியிருக்காங்க. C4 டேக் அண்ணன் ஒருத்தர் கவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சிவபரணி அண்ணன் ஒரு கவர் பண்ணியிருக்காங்க. தமிழ் டெக் அவர் ஒரு கவர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி விரலுட்டு எண்ணக்கூடிய பெரிய யூடியூபர்ஸ் மட்டும்தான் இந்த ஃபோனை கவர் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். ஏன்னா இது லான்ச் ஆகி கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதிக்கு ஒரு 7 மாதம் ஆகுது. ஸோ 7 மாதம் கழித்து இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சொன்ன மாதிரி கேமராலேருந்தே ஆரம்பிப்போமே. இது வந்து ஒரு 4 கேமரா பின்னாடி கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்க போகுது. ஸோ இந்த 4 கேமரா தாங்க மெயின்னு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி, அல்ட்ரா வைடு ஒரு 50 மெகா பிக்சலு, 4மே 50 மெகா பிக்சல். ப்ரைமரி 50, அல்ட்ரா 50, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3.2x டெலிஃபோட்டோ ஒரு 50 மெகா பிக்சல், 5.5x டெலிஃபோட்டோ ஒரு 50 மெகா பிக்சல். இதில் வந்து மற்ற கம்பேர் பண்ணும் பொழுது இவங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, அந்த ஃபோட்டோ நீங்கள் எப்படி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியே இருக்கும், நேச்சுரலாக இருக்குமே தவிர போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணி பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்க்காது. இந்த ஃபோனில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ நேட்டிவாகவே அப்படி தான் வருது. லைக்காவோட கொலாப் பண்ணதுனால, கோ இன்ஜினியரிங் வித் லைக்கா அப்படின்றதுனால லைக்காவோட செட்டிங்ஸ் ஒரு சிலது உள்ளே வந்துட்டுருக்கோம். பட் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ லைக்கா வைப்ரண்ட்டில் இருக்கும் இல்லை ஆத்தன்டிக்கில் இருக்கும். அது ரெண்டும் தான் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். இது ரெண்டுத்தில் நீங்கள் வைப்ரண்ட், நான் வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லா ஃபோட்டோவுமே வைப்ரண்ட்டில் தான் எடுத்தேன். ஸோ அல்டிமேட்டாக இருக்கும் ஃபோட்டோ. நீங்கள் எடுத்தவுடனே எந்த ஃபோனில் எடுத்ததுன்றதை கண்டிப்பாக கேட்குற அளவுக்கு தான் இந்த ஃபோனோட ஃபோட்டோகிராஃபி அந்த ஏரியா வந்து இருக்குமே. இன்றைக்கி ஷாமியில் யூஸ் பண்ண லென்ஸ்லேயே வந்து சென்சார்லேயே வந்து பெரிய சென்சார் வந்து ஷாமி 13 Ultraலையும் 14 Ultraலையும் தான் இருக்குது. 15 Ultra லான்ச் ஆகலை. அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சோனியோட லிட்டியா 900 சென்சார் 1 இன்ச் சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. 1 இன்ச் சென்சார் கொடுத்தது இல்லாமல் மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா சோனியோட IMX858 இந்த சென்சார் தான் மற்ற 3 கேமராவோட 50 மெகா பிக்சல் கேமரா. அதுவும் ப்ரைமரியில் 8P லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அல்ட்ரா வைடில் 7P லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, 3.2x டெலிஃபோட்டோவில் 6P லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஃப்ளோட்டிங் லென்ஸோடு இருக்குது. ஃப்ளோட்டிங் லென்ஸ்னால் அந்த 3 லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது போயிட்டு வரும். அது எதுக்குன்னா, நீங்கள் இதில் வந்து 3 கேமராலுமே டெலிஃபோட்டோ எடுக்கலாம், மேக்ரோ எடுக்கலாம். 2 டெலிஃபோட்டோலையும் மேக்ரோ எடுக்கலாம், அல்ட்ரா வைட்லேயும் மேக்ரோ எடுக்கலாம். அதே மாதிரி அல்ட்ரா வைடு வந்து 120 டிகிரி 123 டிகிரி வைட் ஆங்கிள். எக்ஸாக்டாக சொல்லப்போனால் கேமராவோட அவங்களோட இதில் சொல்லப்போனால் 12 mm, ப்ரைமரி வந்து 23 mm. ஸோ ரொம்ப வைடான ஒரு வைட் ஆங்கிள் கேமரா. 4 கேமராவுமே ஈவனாக கலர் மேட்ச் பண்ணியிருக்காங்க. நான் கேமரா ரிவ்யூ ஆல்ரெடி போட்டிருக்கேன், இன்டெப்த்தாக ரிவ்யூ பண்ணி கேமரா வீடியோ ரிவ்யூ போட்டிருக்கேன். மேலே ஐகான்லேயும் கொடுக்குறேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுவும் அந்த டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணி தாங்க முக்கால்வாசி நான் ஃபோட்டோவே எடுத்தேன். இதில் இந்த 4 கேமராவில் நீ எதுப்பா அதிகமாக யூஸ் பண்ண அப்படின்னு கேட்டேன்னா 3.2x டெலிஃபோட்டோ தான் இன்றைக்கி வரைக்குமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
பிகாஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நேச்சுரலாக நீங்கள் போர்ட்ரேட்டில் போடாமையே இந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தால் பேக்ரவுண்ட் பிளர் ஆகும். ஸோ பேக்ரவுண்ட் பொக்கே வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் 3.2x எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், எக்ஸாக்டாக டிஎஸ்எல்ஆரில் எடுத்த அந்த ஃபீல் உங்களுக்கு கொடுத்துரும். பார்த்தவொடனே மிரண்டுருவீங்க, அப்படி இருக்கும். இதில் வந்து எக்கச்சக்கமான கேமரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மூவி மோடில் எடுத்துக்கலாம், நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறதா இருந்தால். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பிட்டில் வந்து டேரெக்டாக ஃபோட்டோ எடுக்க முடியும். நீங்கள் ஒரு இது பண்ணுறதா இருந்தால் போர்ட்ரேட் மோடில் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ 30 MB வரும். கலர் கரெக்ஷன் பண்ணுறதுனா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மேனுவல் மோடில் போட்டு எடுக்கும்போது எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். அதே மாதிரி இதில் வேரியபிள் அப்பச்சர் இருக்கும் பிரைமரி கேமராவில். இன்றைக்கி எத்தனை ஃபோனில் வேரியபிள் அப்பச்சர் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்கள் லாஸ்ட்டாக சாம்சங்கில் எந்த ஃபோனில் வேரியபிள் அப்பச்சர் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் என்னன்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா f1.63லேருந்து f4 வரைக்கும் போகும். ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, சென்சார் வந்து எந்த அளவுக்கு வந்து அப்பச்சர் வந்து வைடாக இருக்கோ அந்த அளவுக்கு லைட் உள்ளே வரும், ஃபோட்டோ சூப்பராக இருக்கும். இந்த லோ லைட்லலாம் நாய்ஸ் கம்மியாக இருந்து ஃபோட்டோ வந்து தரமாக எடுக்கும். இதுதான் அப்பச்சரோட வேல்யூ. அப்பச்சர் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த ஸ்டாரி ஷாட்ஸ் எடுக்கலாம். நீங்கள் ஒரு இலையை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சூரிய ஒளி படும்போது ஒரு மாதிரி ஸ்டாராக வந்து ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இதில் நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் பண்ணலாம். ஃபோட்டோகிராஃபி பிரியராக நீங்கள் அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனை நீங்கள் இப்பயே வாங்கிட்டு போயிடலாம். ஃபுல் வீடியோ கூட பார்க்க தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்றத வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இதில் வந்து பின்னாடி அவ்வளோ பெரிய கேமரா கொடுத்துருக்காங்கன்னா சும்மா பேருக்கு கொடுக்காம கணக்கு காட்டுறதுக்கு கொடுக்காம எல்லாமே ஒர்த்தான ஒரு இது தான். 4மே கலர் கேமரேட்டில் வந்து கரெக்டாக இருக்கும். மோராலெஸ் பிரைமரி கூட மற்ற 3 கேமராவுமே கலர் மேட்ச் பண்ணுது, கரெக்டாகவே இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. டெலிஃபோட்டோ அல்ட்டியாக இருக்குது. மேக்ரோ ஷாட்ஸ்லாம் தரமாக இருக்கும். நீங்கள் எங்கே போய் மேக்ரோ எடுத்தாலுமே மேக்ரோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இது ஃபோனில் எடுத்ததா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஏலகிரி போயிருந்தேன் ஒரு 1 மந்த் பேக். அந்த கேமரா ரிவ்யூலையும் அதான் போட்டிருப்பேன். ஒரு பச்சவந்தியை ஃபோட்டோ எடுக்கிறேன், அல்டிமேட்டாக இருக்குது. டீட்டெயிலிங் தாங்க மேட்ரு, வேறு லெவல் டீட்டெயிலிங். நீங்கள் இதில் எந்த கேமராவில் எடுத்தாலுமே டீட்டெயிலிங் தான். சாம்சங்கில் ஏன் 5x கொண்டு வந்தான்றதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. ஏன்னா 10x வந்து டே டு டேல நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, பட் 5x வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து 120x வரைக்குமே ஜூம் போகும். அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு இதில் வந்து நேட்டிவாகவே பார்த்தீங்கன்னா 1x 2x 5x 10x 30x. ஸோ ஈஸியாக நீங்கள் இது பண்ணலாம், டாப் பண்ணியே பண்ணலாம். அதுக்கு மேலே போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒன்று பிஞ்ச் பண்ணணும், இல்லைனா வந்து கேமராவில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும் ஜூமிங்க்கு. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது 120x வரைக்கும் போகுது. அந்த 120x ஃபோட்டோ வந்து ரியலாக யூஸபுளாக இருக்கான்னா 120x ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. டேயில் யூஸ் பண்ணும்போது அது என்னன்னு தெரியும், நைட்டில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா ஃபோனுமே நைட்டில் ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யும். ஜூமில் போகும்போது நிறைய ஃபோன் வந்து ப்ரைமரியை தான் வந்து புஷ் பண்ணணும் நைட்டில். நீங்கள் லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கும்போது டெலிஃபோட்டோலாம் யூஸ் பண்ணிங்கன்னா, இதில் டெலிஃபோட்டோ ஒர்க் ஆகுது லோ லைட்டில். அது வரைக்கும் வந்து நான் பார்த்த வரைக்கும் இதுவுமே ஒரு ப்ளஸ்ஸாக நான் பார்த்தேன். கேமராவில் வந்து சரி ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது, வீடியோகிராஃபி நல்லா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க எல்லா கேமராலையுமே 4K 60 வீடியோ எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் லான்ச் ஆன ஃபோன்லேயே 4K 60ல் டால்பி விஷனில் எடுக்கக்கூடிய ஒரே பிராண்ட் வந்து ஷாமி தான். 13 அல்ட்ரா 14 13 ப்ரோ அந்த மாதிரி வந்து எல்லா ஃபோன்லேயுமே வந்து டால்பி விஷனில் வீடியோ எடுக்கலாம். இதுலேயுமே டால்பி விஷனில் வீடியோ எடுக்கலாம். டால்பி விஷனில் வீடியோ எடுக்கிறது இல்லாமல் இதில் வந்து லாகில் வந்து வீடியோ எடுக்கலாம். ஸோ லாகில் என்ன வீடியோ அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபோட்டோ எப்படி நீங்கள் 12 பிட்டில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த மாதிரி வீடியோவும் எடுத்து நீங்கள் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து கலர்லாம் நீங்கள் ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ரோ மோடு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மொபைலில் இருக்க ப்ரோ மோடு மாதிரி நான் வேறு எந்த மொபைல்லையுமே இது வரைக்குமே பார்த்ததில்லை. பிகாஸ் வழக்கமாக வந்து அப்பச்சர் கண்ட்ரோல் இருக்காது, மைக் கண்ட்ரோல் இருக்காது. இப்போ ரீசெண்டாக வர ஒரு சில ஃபோனில் மைக் கண்ட்ரோல் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து 4 மைக் கொடுத்துருக்காங்க. 4 மைக்கும் வந்து நீங்களே பர்சனலைஸாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் vlog பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஃப்ரண்ட்டு கேமராவுக்கு இருக்க மைக் மட்டும் ஒர்க் ஆனால் போதும். இல்லை எனக்கு ரியர் வேணும்னா ரியரு, சைடில் வேணும்னா சைடில், இல்லை ஓசோ ஆடியோ மாதிரி எனக்கு எல்லா சைட்லையும் சரௌண்டில் வேணும் அப்படின்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளூடூத்தில் பேசும்போது நீங்கள் ப்ளூடூத்தோட ஆடியோ நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக் கனெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மொத்த கிட்டுமே வந்து தூக்கி ஒரு ஃபோனில் கொடுத்த மாதிரி இருக்குது. ஸோ வேறு லெவலில் வந்து எனக்கு வந்து இந்த ஃபோட்டோ இருக்கட்டும் இல்லை வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே இருந்தது. இன்றைக்கி வீடியோகிராஃபியில் டாப் நாச் மொபைல்னால் ஐஃபோன் தான். ஆப்பிளோட எந்த ஃபோன் எடுத்தாலுமே வீடியோகிராஃபியில் டாப் நாச்சாக இருக்கும். அதுக்கப்புறம் சாம்சங் வரும். இப்போ ரீசெண்டாக பிக்சல் கொஞ்சம் நல்லா பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எந்த கேட்டகரியில் உட்காரோன்னா ஐஃபோனுக்கு கீழே சாம்சங் அண்ட் பிக்சலுக்கு ஈக்குவலாகவே இவங்க வந்துட்டாங்க இன்றைக்கி.
அதே மாதிரி 4K 120 fps வந்து நீங்கள் நார்மல் வீடியோ எடுக்கலாம். ஸ்லோமோ இல்லை, நார்மல் வீடியோ எடுக்கலாம். ஸ்லோமோ வந்து 1920 வரைக்குமே எடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு சினாரியோ, டிபெண்ட் அப்பான் சினாரியோ தான். நைட் மோடில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே எடுக்கலாம். அதே மாதிரி இவங்களோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது டீட்டெயிலாக சொல்லணும்னா டைம் நிறைய போயிடும். ஸோ எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து கேமரா ஆப்பில் இருக்கும். நான் யோசிச்சு பார்ப்பேன், இந்த ஹார்ட்வேரை வந்து பிக்சலோ இல்லை ஆப்பிளோ இல்லை சாம்சங்கோ பண்ணியிருந்தால் எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட ஒப்பீனியன் என்னன்ட்டு. வேறு லெவலில் இருக்கும், அது மட்டும் எனக்கு தெரியும். அதே மாதிரி இதோட கேமராவை பற்றி இன்னும் நான் என்ன பேசணும் அப்படின்னா, வீடியோகிராஃபியில் உங்களால் 8K 24 fps எடுக்க முடியும். ஃபோட்டோ அண்ட் வீடியோ, இப்போ நான் ஃபோட்டோக்கு வந்து ஒரு 98 மார்க் கொடுக்குறேன் அப்படின்னா வீடியோக்கு வந்து ஒரு 86 மார்க் கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேப்பபிள் தான். ஸோ ஒர்த்தான மொபைல் தான். அந்த 1 lakh லான்ச் பண்ண அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபோட்டோகிராஃபி அல்டி, வீடியோகிராஃபி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீட் இம்ப்ரூவ்மெண்ட். செல்ஃபியுமே 32 மெகாபிக்சல் கொடுத்துருப்பாங்க f2.0 அப்பச்சரில். ஃபோட்டோகிராஃபிக் செல்ஃபி சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்தால் பின்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து தெரியாது, நம்ம மட்டும் தான் வந்து ஒயிட்டாக தெரியும். அதாவது நமக்கு பின்னாடி இருக்கிறதா ஒயிட்டாக தெரியும், நம்ம மட்டும் தான் தெரியும். இப்போ வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் இருக்கிறது எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கி வரைக்குமே. ஸோ நல்ல விஷயமா நான் பார்த்தேன். நீங்கள் இவங்களோட ஆப்பில் போனீங்கன்னா வச்சுக்கிங்களேன், ஆப்பில் நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு Xiaomi 14 Ultraன்னு போட்டிங்கன்னா அவங்களோட பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை பற்றி உள்ளே போனீங்கன்னா கேமராவை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க. ஏன்னா லைக்காவோட சேர்ந்து அவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணதுனால உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இவங்க இந்த ஃபோன் லான்ச் பண்ணும்போதே அதான் பேசினாங்க, 13 Ultraக்காக தான் பேசினாங்க. நாங்கள் வந்து மற்றவங்கள மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கலர்லாம் தூக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ நீங்கள் இருக்கிறத விட கொஞ்சம் நல்லா காட்டுற மாதிரி நாங்கள் பார்க்கல. நீங்கள் பார்க்குற வீடியோ ஃபோட்டோ எப்படி இருக்கோ அப்படியே இருக்க மாதிரி தான் நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது நாய்ஸ் கொஞ்சம் இருக்கும், பட் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. நேச்சுரலாக நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை அப்படியே விட்டாங்க. போர்ட்ரேட்லையுமே உங்களால் வந்து 23mm டு ஸ்டார்ட் பண்ணி 130mm வரைக்குமே போர்ட்ரேட் எடுக்கலாம். போர்ட்ரேட்டில் 2 ஆப்ஷன் இருக்கும். லைக்கா ஒரு போர்ட்ரேட் இருக்கும், அப்புறம் வந்து மாஸ்டர் போர்ட்ரேட் ஒன்று இருக்கும். 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே 2 ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வீடியோகிராஃபிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்ல விஷயமா பார்த்தேன். ஸோ கேமராவை தவிர்த்துட்டு இந்த ஃபோனை நான் எதுக்கு வேறு வாங்கணும் அப்படின்னா, இதோட பில்ட் அண்ட் குவாலிட்டியும் டிஸ்பிளேவும். இதில் கொடுத்துருக்க அந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.7 inches, ஒரு LTPO பேனல் தான். ஆனால் LTPOவில் என்ன பிரச்சனைனா 10 Hzலேருந்து தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது, 1 Hz போல். 1 to 20 இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, பட் இது 10 to 120 வரைக்கும் போகுது. அது நான் வந்து லைவாக செக் பண்ணது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 3000 Hz வந்து பீக் பிரைட்னஸ் போகும் அப்படின்னாங்க. இது HDRல மட்டும்தான் போகும். அதுவுமே சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த குறையும் இல்லை. நான் மேட் போட்டிருக்கேன், மேட் ஸ்க்ரீன் கார்டு தான் போட்டிருக்கேன் இத்தனைக்கும். அதுலேயுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க, இல்லை வெளியே ஒரு விஷயம் நீங்கள் மேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதனால் வந்து சன்னில் லைட்டில் வந்து ஒன்றும் தெரியாமல் போகிறதில்ல. ஹீட் ஆனால் பிரைட்னஸ் ரெடியூஸ் ஆகிற பிரச்சனை இதில் இல்லை, அதுவும் நான் பார்த்துட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. ஸோ டிஸ்பிளே வந்து ஒரு டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணுற டிஸ்பிளே தான். அதுலேயுமே எந்த பிரச்சனையுமே இருக்க போகிறதில்ல. நீங்கள் ஒரு படம் பார்க்கறதுனா கூட தாராளமாக பார்க்கலாம். அது கூட சேர்ந்து இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே ட்ரூ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அல்ட்டியாக இருக்குது. ஒரு சாங் ஒன்று போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பேஸ் ஸோ நீங்கள் படம் பார்க்குறதா இருந்தால் தாராளமாக இந்த ஸ்பீக்கர் சவுண்டே வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பேஸ் நல்லா இருக்குது இந்த ஸ்பீக்கரில், இன்பில்டாகவே வந்து யூஸ் பண்ணுறது. டால்பி அட்மாஸோட சப்போர்ட்டும் இருக்குது, ஷாமியோட ஓன் சவுண்ட் சிஸ்டமும் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு என்ன இந்த டிஸ்பிளேயில் வந்து நம்ம பார்த்த ப்ளஸ் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி டிஸ்பிளே மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் டிஸ்பிளே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் வியூ டிஸ்பிளே மாதிரி தெரியும். ஏன்னா பெசல்ஸ்லாம் ஃபுல் ஈவனாக இருக்கும், மேலே கீழே எல்லாமே ஈவனாக இருக்கும். நீங்கள் வந்து பெசலே இல்லாத மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணும்போது. அதுக்கு காரணம் வந்து இது வந்து குவாட் கவ், அவங்க மினி எல்இடின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு டிஸ்பிளேவை. அந்த டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். அதனால் நமக்கு என்ன பெஸ்ட்னா, ஆல் சைட் கவ் ஆகிறதுனால உங்களுக்கு அந்த இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது வந்து இது டிசிஎலோட டிஸ்பிளே. முக்கால்வாசி பேர் நமக்கு யோசிக்கிற ஒரு விஷயம் கோடு வருமா அப்படின்றது தான். கோடு வருமானது தெரியாது, வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஷாமியாக இருக்கட்டும், ஹானராக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயுமே நீங்கள் இந்த கோடு வர பிரச்சனையை பெருசாக பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கும்.
எத்தனை பேர் வாங்கிட்டு இது ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயமும் இருக்கும்ல. ஸோ நிறைய பேர் வாங்கியிருந்தாங்கன்னா வெளியே தெரியும், கம்மியான ஆளுங்க வாங்கியிருந்தாங்கன்னா இவங்களே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் வந்து அது வருமா வராதான்னு தெரியாது. பட் இதில் சாம்சங் டிஸ்பிளே யூஸ் பண்ணல, டிசியோட டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். பில்டுமே சரி, இது வந்து ஆல் சைட், இது வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா லெதர். இந்த லெதருக்கு ஒரு கதையை சொன்னாங்க, ஃப்ரண்ட் டிஸ்பிளேக்கு ஒரு கதையை சொன்னாங்க. அது என்னென்னா, இந்த அலுமினியம் வந்து பார்த்திங்கன்னா 13 ப்ரோவை விட 2 மடங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டிஸ்பிளே வந்து 13 அல்ட்ராவை விட ட்ராப் டெஸ்ட்டில் வந்து 10 மடங்கு வந்து இன்னும் நிறைய ட்ராப்ஸை வந்து எடுக்கும், உடையாது அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 2 முறை கீழே விழுந்தது, ஒன்றும் ஆகலை. அதுக்குன்னு நம்ம ஒவ்வொன்றுமே கீழே போட்டு பார்க்க முடியாதுல்ல. எனக்கு ரிவ்யூ யூனிட்டும் வரல, நான் காசு கொடுத்து வாங்கினால, அதனால் அது பண்ண முடியல. பட் ஆனால் கீழே விழுந்தது, எனக்கு எதுவுமே ஆகலை. ஸோ இந்த மாதிரி வந்து இதில் யூஸ் பண்ண ப்ரொடக்ஷன் வந்து ஷாமியோட ஓன் ஷட்டர் ஷீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது, எனக்கு ஒன்றும் ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் விழல. அதே மாதிரி கீழே விழுந்ததுக்கும் எதுவும் ஆகலை. ஸோ பில்ட் அண்ட் டிசைன் சூப்பராக இருக்குது. இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னா, டாப் வந்து ஹெவியாக தாங்க இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட் வந்து 230 கிராம் அப்படின்னா, நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் வந்து ஹெவியாக தான் இருக்கும், இந்த இடம் வந்து ஹெவியாக தான் இருக்கும். பட் யூஸ் பண்ணுறதுக்கு இதை ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதுவே வந்து பார்த்திங்கன்னா போக போக பழகிட்டு உங்களுக்கு இந்த இடம் வந்து சப்போர்ட் ஆகிடுது. ஸோ இந்த கேமரா கீழே அரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது நீங்கள் யூஸ் பண்ணும்போது. 6.7 இன்ச்சஸ்ன்றனால ரொம்ப சின்ன ஃபோனும் கிடையாது. அதே சமயத்தில் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். 6.7 இன்ச்சஸ் காம்பேக்ட்ன்ற லெவலுக்கு வந்துட்டோம். சரி, ஓகே, அது வந்து கொஞ்சம் வந்து ஃபீல் ஆகும். அதே மாதிரி ஐஆர் பிளாஸ்டர் வந்து பின்னாடி கேமராலே இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. அது ஆஸ் யூஷுவல் ஒர்க் ஆகுது. மீறி மோட்டர் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணதான் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதோட மெயின் இன்னொரு ஒரு யூஎஸ்பி என்னென்னா ஹைப்பர் ஓஎஸ். இவங்க பாக்ஸ்லேயே வந்து பவர்டு பை ஹைப்பர் ஓஎஸ்ன்னு போட்டிருப்பாங்க. ஹைப்பர் ஓஎஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் ஷாமி, அதாவது கொஞ்சம் ஐஓஎஸும் கொஞ்சம் ஹார்மோனி ஓஎஸும், மிச்சது வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ், இது மூணுமே சேர்ந்து இன்டெகிரேட் பண்ணது தான் இந்த ஹைப்பர் ஓஎஸ். நீங்கள் இந்த கண்ட்ரோல் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஆப்பிளில் வர மாதிரி இருக்கும். ஓப்போலேயும் அந்த மாதிரி தான் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஓப்போலையும் இப்படி தான் இருக்கும், ஒன் ப்ளஸில் இப்படி தான் இருக்கும், ரியல்மிலையும் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மோராலஸ் ஒரே மாதிரி வந்துருச்சு. ஹானர் அவங்க செக்மெண்ட் வேறு, அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் லைட்டாக மாற்றிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நிறைய வந்து நமக்கும் சைனாக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து இந்தியன் மாடல், இதுலேயே சைனா மாடல் வாங்கினீங்கன்னா அந்த டபுள் டாப் டு வேக்லாம் ஒர்க் ஆகுதுங்க. நமக்கு வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த லாக் ஸ்க்ரீனில் இருக்கிறது தான் ஒர்க் ஆகுது தவிர நார்மலாலாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அது ஒரு கடியான விஷயம். மற்றபடி இந்த ஓஎஸில் வந்து ரொம்ப ஸ்மூத்தான ஒரு டிவைஸ். நீங்கள் மற்ற ஷாமி ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்குமே செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, லைவாக யூஸ் பண்ணும்போது ரெண்டுமே பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அல்டிமேட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சூப்பராக தெரியும். இது எங்கேயுமே லாக் ஆகாது, எங்கேயுமே வந்து அந்த சின்ன ஃப்ரேம் ட்ராப் கூட உங்களால் நோட் பண்ண முடியாது. குவாட் ஹெச்டியில் 120 FPS யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் வந்து இந்த ஹைப்பர் ஓஎஸோட சேர்ந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. ஹைப்பர் ஓஎஸ்ன்றதை விட MIUIயில் ஜென்ரலாக ஒரு விஷயம் இருக்கும், நல்லாயிருக்கும். லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன்லேருந்து உங்களோட ஹோம் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன் பண்ண முடியும். ஐகான்ஸ் பேக்கை வந்து உங்களால் இன்ஸ்டால் பண்ணி மாற்றிக்க முடியும். சைஸை மாற்றிக்கலாம், கலர் மாற்றிக்கலாம், ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இந்த ஃபோன்லேயும் இருக்குது. மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்பொழுது இதில் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 50-50 வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே கிடச்சிரும். இதில் மற்றதெல்லாம் காசு கேட்பாங்க, இதில் வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிடும். அந்த தீம் பேக்லாம் ஃப்ரீயாகவே இருக்கும், ஃபாண்ட்டும் ஃப்ரீயாக இருக்கும். AOD ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே, அதுலேயுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் எல்லாத்துலேயுமே உங்களால் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நல்ல விஷயம், குட். ஷாமிக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஹைப்பர் ஓஎஸ் கொண்டு வந்தது. ஹைப்பர் ஓஎஸ் 2.0ல இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அது வரட்டும், கண்டிப்பாக அதுக்கு நான் ரிவ்யூ போடுறேன். அதுக்கு ஒரு வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணி போடலாம். பட் இது வந்து இப்போ ஹைப்பர் ஓஎஸ் 1.1.0ல ஒரு ரன் ஆகிட்டுருக்கு. செக்யூரிட்டி பேச்சஸ் சான்ஸே இல்லை, நம்பவே மாட்டீங்க. மாதம் வந்து கரெக்டாக செக்யூரிட்டி பேட்ச் வந்துடுது. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு வந்து 4 வருஷம் வந்து ஓஎஸ் அப்டேட்டும் 5 வருஷம் வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அது நடக்கலை. ஆனால் 4 வருஷம் வந்து ஓஎஸ் அப்டேட் கொடுப்பாங்க, 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க. வழக்கமாக ஷாமி ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் இவனோட இன்டெகிரேஷன் மட்டும் தான் நடக்க போகுது. அதனால் வந்து அது உங்களுக்கு பெரிய குறையாலாம் இருக்க போகிறதில்ல. பட் செக்யூரிட்டி பேட்ச் கரெக்டாக ஆன் டைமுக்கு வந்துடுது. பேட்ரி அடுத்த செக்ஷன் தான். பேட்ரி வந்து இதில் 5000 mAh கொடுத்துருக்காங்க. கார்பன் சிலிக்கான் பேட்ரி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற கம்பேர் பண்ணும்போது லித்தியம் அயன்லேருந்து கார்பன் சிலிக்கான் வந்தது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறோம். ஏன்னா பேட்டரியோட லைஃப் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன தான் வந்து கேவலமாக வந்து சைனா கம்பெனி பேசிகிட்டு இருந்தாலும் ஆப்பிளோட மேக்ஸிமம் வாட்டேஜ் வந்து இன்றைக்கி தேதிக்கு 30 வாட் தான். சாம்சங் வந்து 45 வாட். நீங்கள் பிராண்டில் எடுத்திங்கன்னா பிக்சல் 20 வாட்டுக்கு மேலே இன்னும் போவே இல்லை.
ஸோ இந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒருத்தன் 320ன்றான், இந்த பக்கம் ஒருத்தன் என்னடானா 4 வருஷம் யூஸ் பண்ணாலும் என் ஃபோனு 80% கீழே வராதுன்றான். இதே ஷாமி சைனாலலாம் வந்து ஷாமி விவோலாம் பேட்டரிக்கு வாரண்டி தராங்க. 3 வருஷம் வந்து என்னோட இது வந்து பேட்டரி வந்து டீக்ரேட் ஆகிடுச்சுன்னா நான் ஃப்ரீயாக மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இதோட பேட்டரி லைஃப் வந்து ஷுவராக நல்லாவே இருக்குது. அதாவது பேட்டரி வந்து அந்த டெக்னாலஜி மாற்றதுனால இதில் வந்து 120 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்தாலும் 90 வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ண முடியும். அதை வச்சு நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 35 நிமிஷம் ஆகுது. அந்த 35 நிமிஷமுமே நீங்கள் ஃபோனை சார்ஜ் போட்டு அப்படியே ஓரமாக வச்சிடணும். நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டைம் எடுக்கும். யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜிங் வந்து டைமிங் அதிகமாக இருக்குது. அதனால் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் மேஜராக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதோட பேட்டரி டெக்னாலஜியில் இதோட ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் மேலே வந்து எதனா டிடபிள்யூஎஸ் வச்சிங்கன்னா ஓகே, இது மேலே வேறு ஃபோன் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பெரிய கேமரா இருக்கிறதுனால உங்களால் ஃபோன் வச்சு ரிவர்ஸ் சார்ஜிங் பண்ண முடியாது. அது ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனாக அமையும். உங்களுக்கு கரெக்டான ஒரு எர்கனாமிக்காக இருக்காது. அது ஒரு விஷயம் நான் இதில் வந்து பேட்டரியில் வந்து டவுன்கிரேடாக பார்த்தேன். அதாவது கேமராக்காக டவுன்கிரேட், இதில் ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கடியான விஷயமா இருக்கும். இதே ஒரு டிடபிள்யூஎஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அது சார்ஜ் ஆகும், அது எந்த பிரச்சனையும் இல்லாமல். அதே மாதிரி வேறு என்ன அப்படின்னா, இதில் வேறு என்ன அப்படின்னு யோசிக்கும்பொழுது இதில் யூஸ் பண்ணியிருக்க சிப்செட் 8 Gen 3. 8 Gen 3 பற்றி நம்ம பெருசாக எதுவும் பேச வேணாம். டாப் மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப் சிப் தான். ஸோ ஹீட் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். ஃப்ளாக்ஷிப் சிப்னாலே ஹீட் ஆகும் அப்படின்றது நம்ம மைண்ட் செட்டுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி இதுவும் ஹீட் ஆகும். அதாவது ஒரு ஓவர் ஹீட் ஆகுது, ஃபோன் ஆஃப் ஆகுது அந்த மாதிரி கண்டிஷனில் போகாது. ஒரு 45 டிகிரி வரைக்கும் போதும் மேக்ஸிமம். நீங்கள் அதுவும் அந்த 45 டிகிரி நீங்கள் டச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு நல்ல ஒரு 12 மணி வெயிலில் போயிட்டு 4Gலையோ இல்லை 5Gலையோ வந்து உட்காந்து கேம் ஆடணும். இல்லைனா இன்டென்சிவாக கேமரா யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஷுவராக வந்து உங்கள் ஃபோன் ஹீட் ஆகும். அதுவும் கேமராவுக்கு பின்னாடி இந்த சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகும். நீங்கள் கவர் போட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம அதை பெருசாக ஃபீல் பண்ண மாட்டோம். ஆனால் அதுக்காக வந்து பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆன்டிடியூட் ஸ்கோர்லேயுமே நியர்பை ஒரு 20 lakhs வரைக்கும் போகுது. அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸ்கோரை பார்த்து ஃபோன் வாங்கணுமானா அது வேணான்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி இருக்கும்போது 8 Gen 3 அதோட பர்ஃபார்மன்ஸை சஸ்டெயின் வந்து ஸ்டாண்டர்டாக அது நம்ம யூஸ் பண்ணுற யூஸுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதனால் பேட்ரி எஃபிஷியன்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குது. கம்பேர் வித் 8 Gen 2 லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பேட்டரி வந்து நல்லா நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் இந்த 5000 கால்லேருந்து போட்டு டார்ச்சர் பண்ணாலுமே ஈவினிங் எனக்கு ஒரு 7 மணிக்கு வரேன்னா 20% பேட்டரி மிச்சம் நிற்கிது. அதுக்கு மேலே வந்து நான் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுனா சும்மா ஃபோனை போட்டு நம்ம வெளியே போயிட்டோன்னா ஒரு 35 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு அதுவும் பிரச்சனை கிடையாது. இந்த யூஎஸ்பி இருக்குது பார்த்தீங்களா, இதுவுமே இந்த ஃபோனில் ஒரு ப்ளஸ் தான். யூஎஸ்பி 3.2 இதில் கொடுத்துருக்கிறது. அதனால் நமக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா, இதிலேருந்து நீங்கள் அவுட் எடுத்து டிவிலையோ இல்லை சிஸ்டமாவோ நீங்கள் செகண்டரி டிவைஸாக கனெக்ட் பண்ண முடியும் ஒயர் போட்டு. இன்னொன்று இதில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 16GB 512GB தான் கொடுத்துருக்காங்க. UFS 4.0 கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM தான் கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் இருக்குது, எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. உங்களுக்கு அதுலேயுமே எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஐபி ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. IP68 கொடுத்துருக்காங்க. இவங்க சொல்கிற அந்த டேர்ம்லாம் வச்சு பார்க்கும்போது இது நல்லா இருக்கும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து மழையில் நனைஞ்சு பார்க்கும்போது கூட நான் இதெல்லாம் மழையில் நனைஞ்சா கூட ஃபீல் பண்ணுறதில்ல இப்போலாம். ஏன்னா வந்து இப்போ வர மோரலஸ் ஃபோன் நல்லாவே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் வாண்டடாக போய் அண்டர் வாட்டர் வீடியோலாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. அதுக்கெலாம் செட் ஆகாது. எதனா ஆச்சுன்னா கம்பெனி கிளைம் ஆகாது. இன்னொரு விஷயம், இந்த ஃபோன் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் தான், இந்த ஃபோனில் இவ்வளோ விஷயம் இருக்குது, இது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க, இதில் எதுவுமே குறை இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வரும் இருக்குது. அது என்னென்னா, இப்போ ரீசெண்டாக இந்த ஃபோன்லன்னு இல்லை, நான் ஒரு 3-4 ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த எல்லா ஃபோன்லேயுமே காமனாக ஒரு பிரச்சனையை பார்த்தேன். ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆகுறது. அப்படின்னா என்னப்பானா, நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா திடீர்னு ஸ்க்ரீன் அப்படி நின்றோம், ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் லாக் பட்டன் வாங்கினா ஆஃப் ஆகாது, வெளியே போனால் ஆகாது, டச் ஒர்க் ஆகாது, எதுவுமே ஒர்க் ஆகாது. நம்ம ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் கொடுத்தா மட்டும்தான் அது ஆன் ஆகும். மோட்டோவில் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு ஃபோன் வச்சுருந்தான், அதில் ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் கொடுத்துமே ஆகலை. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வீஸ் சென்டர் கொடுத்து அவங்க சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ வர ஃபோன் எல்லாமே ஒரு மினிமம் ஒரு 3 to 4 months ஒன்ஸாவது நீங்கள் பேக்கப் எடுத்துருங்க, நல்ல விஷயமா இருக்கும். டேட்டாஸ்லாம் போயிடுச்சுன்னா எங்கேயும் போய் கேட்க முடியாது. சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டீங்கனாலே நீங்கள் வந்து டேட்டாஸ் போயிடுன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணுவாங்க. அதனால் அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க.
ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது ஒரு விஷயமா நான் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மாதத்துலேயே வந்து எனக்கு ஒரு 2-3 முறை இந்த மாதிரி நடந்தது. ஸோ அது ஒரு விஷயமா நான் ஃபேஸ் பண்ணேன். வேறு எதுவுமே நான் வந்து பிரச்சனையாக ஃபேஸ் பண்ணலை. ஸோ இப்போ இந்த ஃபோன் வாங்கலாமா வேணாம்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஆப்பிளும் சாம்சங்கும் போயிட போகிறீங்க. இந்த ஃபோன் எதுக்கு இவன் லான்ச் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி தான் வேணும், எனக்கு வந்து அதில் வந்து நிறைய விஷயங்களை நான் பார்க்கணும் அப்படின்னா ஷியோராக இந்த ஃபோனை நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வாங்கவும் செய்யலாம். ஃபோட்டோகிராஃபிக்கு ஒர்த்தான ஒரு மொபைல் தான் இந்த Xiaomi 14 Ultra. இப்போ நான் ஏன் வாங்கினேன் அப்படின்னா, எனக்கு வந்து டெக்கில் வந்து புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, எனக்குமே வந்து Xiaomi என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. விவோலாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. X200 எல்லாம் பார்த்தீங்கன்னா மினி ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனை வந்து 6.3 இன்ச்சஸில் கொடுக்கறதெல்லாம் வந்து இன்றைக்கி எங்கேயோ இருக்குது. ஸோ 6.3 இன்ச்சஸை மினின்றோம் நம்ம. அதில் வந்து அவன் எல்லா பெனிஃபிட்டுமே கொடுத்து ப்ரோவில் இருக்க, அல்ட்ராவில் இருக்க, இல்லை ப்ரோவில் இருக்க அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மினியில் கொடுக்குறான் அப்படின்னா நல்ல விஷயம் தானே. காம்பேக்டாக இருக்கும். காம்பேக்டாக இருக்கிறதுல 5400 mAh கொடுக்குறான். இதெல்லாம் சைனாக்காரன் தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபோனை வந்து என்ன மாதிரி டெக் பைத்தியங்கள் தான் வந்து வாங்குவாங்க அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஏன் பைத்தியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம், வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த ஃபோனை நான் தான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலேயே மினிமல், நீங்கள் வேலூர் விட்டுருங்க, தமிழ்நாட்டில் எடுத்தாலே மிஞ்சி போனால் ஒரு 1000 பேர் வாங்கியிருப்பாங்களா இந்த ஃபோனுன்னு கேட்டிங்கன்னா அதுவே சந்தேகத்துக்குரிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா சென்னையிலேயே அதுக்கு கவர் கிடைக்கல. ஏன்னா ஸ்ட்ரீட்டில் போனால் எல்லா ஃபோனுமே கவர் கிடைக்கும், இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போனால் கவர் இல்லைன்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா ரொம்ப மினிமலான பர்சன் தான் இது வாங்கியிருப்பாங்க. அதாவது லிமிடெட் எடிஷன் மாதிரி ஆகிப்போச்சு இந்த ஃபோனு. இதை வாங்கினா வாங்குறாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிகாஸ் இது யார் பார்த்தாலுமே இந்த ஃபோனோட ஃபோட்டோகிராஃபி பார்த்துட்டு நல்லா இருக்குது, இல்லை வீடியோகிராஃபி நல்லா இருக்குது, இல்லை இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இதோட விலையை கட்டால் ஓடி போகிறாங்க. இதுக்கு ஏன்பா எம்ஐயில் ஏன்பா 1 லட்ச ரூபா கொடுத்து ஃபோன் வாங்குறேன்ற மாதிரி தான் வந்து அடுத்த கேள்வி வருது. ஸோ இங்கே நான் சொல்லக்கூடிய கன்க்ளூஷன், ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை நல்லா பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்ல வரோம். இது வந்து பெய்டு வீடியோவோ இல்லை வந்து யாரோ சொன்ன வீடியோவெல்லாம் கிடையாது. இது நான் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றின உங்களுக்கு வேறு எதனா தகவல்கள் தெரியணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த ஃபோனை வச்சு வேறு எதனா கம்பேரிசன் வீடியோ போகணுன்னாலும் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.